நினைக்கிறேன். ஐ மீன் நேரில் ஸ்டேஜில் அவர் பேசுகிறதையும் கேட்க போகிறீங்க. ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ ரவி சார், அப்புறம் என்னோடய கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோரும் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லோரும் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம். என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோட, இல்லைனா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும், ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஓகே, உங்களோட படத்தில் எப்போவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து அது அழகாக டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சாரும் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். ஹவ் டிட் யூ டிசைன் இட்? ஆக்சுவலாக எனக்கு ரியல் லைஃப்பில் வந்து சிஸ்டர் கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர், ஸோ உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட பேசணும், இல்லைன்னா சண்டை போடணும், ஏதோ ஒன்று அது ஒரு ஞாபகம் வரணும். அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும். ஸோ அதுதான் வந்து டார்கெட். ஸோ அப்படி தான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம். ஒரு 2-3 ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து. ஒரு 3 ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். வெதர் 3மே நல்லா இருக்குது வெதர், ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு போனார். போயிட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்குது, இந்த டைமில் இது பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஜெயம்லேருந்து ஆரம்பித்து குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அப்புறம் சம்திங் சம்திங், சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த ஜோனில் நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஜோனில் இந்த படம் பண்ணலாம், இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோனில் இருக்குது, ஸோ இதை நம்ம பண்ணலாம், இப்போ கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே உள்ளே வந்தாங்க. அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சாரும் பேசிகிட்டு இருந்தோம். அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெய் பீமில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பேசும்போது ஒரு ஆப்ஷன் அவர் சொன்னார். எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உடனே நான் ஓகே சொன்னேன். உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்டெல்லாம் சொன்னேன். அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன். பட் வீட்டில் போய் கதைலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர், நான் எப்போயுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ ஆன் த ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும். ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவர் கூட என்ன சொல்ல ஒர்க் பண்ணுறது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இவர் ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலாக ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. இந்த படத்தில் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது. எனக்கு எங்கே இருக்குமோ அங்கே நான் ஸ்கோர் பண்ணிவிடுவேன். பட் அது இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும், அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம். ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் நானும் ரவி சாரும். ஸோ அது வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக பூமிகா மேம் அதே மாதிரி போய் பாம்பேயில் போய் கதை சொன்னோம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்சுட்டு ஓகே இது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணோம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. பின்னாடி ஓடி ஏன்னா ஓகேவா இல்லையா மேம், ஓகே தான் அப்படின்ட்டு காரில் ஏறி போயிட்டாங்க. இந்த கதை ஓகே சொல்கிறத விட அவங்க பையனை பிக்கப் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அது ஒரு ஃபேமிலி பாண்டிங் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்க வந்தாங்க இந்த படத்துக்குள்ளே. அவங்க டப்பிங்லாம் பண்ணி அவங்களை ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி விடிவி கணேஷ் சார், உங்களுக்கே தெரியும், அவர் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டார் டைலாக்கு. அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுவார். ஆனால் நல்லா இருக்கும் அதில் நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது. நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதான் அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன். ஆனால் அவர் பேச மாட்டார். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக என்னால் நோ சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பேசிடுவார் அவர். அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் ஆக்சுவலாக ஒரு ஆக்டர், ஒரு டிஓபி தாண்டி நிறைய பேசுவோம், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும். ஸோ அவர் இப்படி எல்லாருமே அது மாதிரி சரண்யா மேம், அப்புறம் சீதா மேம், அச்சு சார்னு இருக்கார், அவர் நடிச்சிருக்காரு, ரவி சார் ஃபாதரா, ராவ் ரமேஷ் சார், எல்லாருமே. அப்புறம் மெயினாக பிரியங்கா மோகன் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க படத்தில். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்கில் டான்ஸ் எல்லாம் செம்மையாக ஆடி இருக்காங்க. இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அது வந்து அவங்க பண்ணும்போது எனக்கு தெரியல, பட் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம். அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சு தனியாக ஒரு ப்ளூப்பர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம். அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என்னோட டிஓபி, என்னோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே
எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட டீமு. அப்புறம் மெயினாக சுந்தர் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் எனக்கு இது. ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்ட்டு வச்சுட்டு ஒரு படம், அது வந்து அதே மாதிரி லொக்கேஷன்ஸ் ஊட்டி, அப்புறம் வந்து ஏற்காடு எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னும் நிறைய பெரிய பிளான்லாம் வச்சுருக்காரு ப்ரமோஷனுக்கு. ஸோ அப் டு தீபாவளி வரைக்கும் நீங்கள் பிரதர் பற்றி நிறைய கேட்க போகிறீங்க. நீங்கள் எதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை சார், நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பேர் படிக்கும்போது அந்த வரிசையில் உங்கள் படத்தில் வந்து இந்த ஸ்டன்னர் சாம் அப்படின்னு ஃபைட் மாஸ்டர் இருந்தது. சாரோட படத்தில் ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆமாம், ஆக்சுவலாக என் படத்தில் பிளட்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த மேக்கப்லேருந்து பிளட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அடிப்பட்டா. இது வரைக்குமே நீங்கள் யூஸ் இது வரைக்கும் நான் பெருசாக இது வரைக்கும் எந்த படத்துலையும் யூஸ் பண்ணதே இல்லை. ஐ மீன் ஃபைட்டெல்லாம் இருக்குது படத்தில், பட் அது வந்து ரொம்ப சீரியஸ், ஐ மீன் ரொம்ப பிளட்லாம் வர அளவுக்குலாம் கிடையாது. ஒரு யூ சர்டிஃபிகேட் ஃபிலிமுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது இந்த படத்தில். இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2-3 ஃபைட்டெல்லாம் இருக்குது இந்த படத்தில். அது வந்து கதைக்கு ரொம்ப தேவையான இடத்துல தான் அந்த ஃபைட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ரவி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி இருக்குப்பா நம்ம படத்தில், எப்படிப்பா இல்லாமல் இருக்கும், அது கண்டிப்பாக இருக்குது. ரவி சாரும் கலக்கியிருக்காரு. அவருடைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. விடிவி கணேஷும் அவரும் சேர்ந்து பண்ணுறதுலாம் வேறு லெவலில் இருக்குது. விடிவி கணேஷ் இங்கே பார்த்தீங்களே டான்ஸ் எல்லாம் பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே சார், சூப்பர், வெரி நைஸ். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் பற்றி கேட்கணும். உங்களோட முதல் படத்தில் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பித்தோம். நிறைய பேர் ஷார்ட் ஃபார்ம்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரோ அப்படின்னு தான் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கால் டூட் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரோன்னு கூட கூப்பிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தேடி தேடி வைப்பீங்களா இந்த மாதிரி டைட்டிலே ஹிட் ஆகணும் அப்படின்னு? இல்லை, நான் வந்து யதார்த்தமாக வைப்பேன், அது ஷார்ட் ஃபார்ம் ஆகிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். தேடி தேடி தான் வைப்பேன். இதில் வந்து ஆக்சுவலாக பிரதர் அப்படின்னா இப்போ அவங்களே ப்ரோலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் வைக்கிறது இல்லை, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நான் தேடி தேடி வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆல் டுகெதர் ஒரு இந்த தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் தேட்டரில் போய் ஒரு ஃபேமிலியாக இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது வந்து ஒரு ஃபீல் குடாக இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவலாக தான். இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க, ஊருக்கு போவாங்க, எல்லோரும் தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து படம் தான் பார்க்கணும், என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம், எல்லோரும் சேர்ந்து போகலாம், பசங்களை கூப்பிட்டு போகலாம், ஃபேமிலி கூப்பிட்டு போகலாம். மொத்தமாக ஒரு 30 டிக்கெட் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல எமோஷன் இருக்கும் இந்த படத்தில். ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ஆக்சுவலாக என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸு ரொம்ப பேஷியன்ஸாக நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஆக்சுவலாக நான் வந்து யார் பேர் அதை மிஸ் பண்ணி தான் சாரி, பட் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்காக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ப்ரியோராகவே நான் வந்து சொல்லிக்கிறேன், தீபாவளிக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் சர்ப்ரைஸ் எங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. அண்ட் கூடிய விரைவில் சக்ஸஸ் மீட்டில் வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரவி சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து ராஜா சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் தான். அவர் டான்ஸ் ஆட முடியும், அவர் வந்து ஆக்சுவலாக ஃபைட் நல்லா பண்ண முடியும், அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். எந்த ஜேர்னர் வேணால் அவருக்கு செட் ஆகும். அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அவர் மைண்ட் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அவர். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அவர் டிசைட் பண்ணி இதில் வந்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. டப்பிங்லலாம் பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ஹாரி சார், அவரோட பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக என்னோடய ஃபோன் நீங்கள் இப்போ கூட செக் பண்ணலாம், நான் காசு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னால் அது ஹாரி சார் சாங் மட்டும்தான். மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று அங்கே டவுன்லோட் பண்ணி வாங்கிலாம் வச்சுப்பேன், இல்லைன்னா யூடியூப்பில் கூட கேட்பேன். ஆனால் நான் வந்து ஆப்பிள் ஐடியூன்ஸில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னால் அது ஹாரி சார் சாங் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன். அவரோட 2வது படம் இது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே நான் ஒர்க் பண்ணேன் அவரோட. அது ரொம்ப நல்ல மெமரிஸ் அந்த படத்தில் எனக்கு. எல்லா சாங்குமே ஹிட்டு கொடுத்தாரு. அது வேணாம் மச்சான் வேணா பெரிய ஹிட் ஆச்சு, பட் எல்லா சாங்குமே பெரிய ஹிட் ஆச்சு அதில். ஸோ அதே மாதிரி ஹாரிஸ் சார் வந்து அவர் ஜெயம் ரவி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் வந்து பெரிய லக் அவர். ஸோ அவரும் சொன்னார் நீங்கள் பேசுங்க அவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் போய் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன், இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவ் அவர் கொடுத்தாரு எனக்கு. இந்த படம் நல்லா வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம், அவரோட பாசிட்டிவிட்டி. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அது எல்லாமே எனக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. அது மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவரோட இன்புட்ஸ் இருக்குது இந்த படத்தில். இப்போ மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆக்சுவலி வெயிட்டிங் என்ன பண்ணியிருக்காரு பார்க்கணுன்ட்டு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு, 5 சாங்கும். ஸோ அவரோட தொடர்ந்து வேலை செய்யணும், அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ தேங்க்யூ ஹாரி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.
பத்திரிகை நண்பர்களுக்கு, மீடியா நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். எப்போவுமே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். நான் பொதுவாக ரவி ஃபங்க்ஷன் எல்லாருக்கையும் சொல்கிற வார்த்தை தான், நான் அவங்கள மட்டும் பார்க்க வரமாட்டேன். ரவியோட தம்பிகள், எங்களோட தம்பிகள், ரவி ஃபேன்ஸ் மீண்டும் அதே சொல்கிற வார்த்தை தான். இங்கே இருக்கிற பல பேர் நான் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு 20 வருஷமாக எங்கள் கூட இருக்கிற ஆட்கள், தம்பிகள், தேங்க்ஸ்மா, ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். வரும் வருமா. ஸோ சைலன்ஸ்ப்பா, சைலன்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரதர், இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க. தனித்தனியாக பார்த்தா சரண்யா மேம்ல ஆரம்பித்து ராவ் ரமேஷ் சார், நட்டி சார் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாரும் தி பெஸ்ட்டாக அவங்கவுங்க செய்கிற வேலையில் செஞ்சிட்ருக்கிற ஒவ்வொரு சிறப்பான ஆட்கள். இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸை ஒன்றா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட். அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்ததுக்கு. இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவர் மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அவர் தான். மியூசிக், பாட்டு, லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கின ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு அவங்க நினைப்பேன் எப்போவுமே. எனக்கு அவருடைய நேச்சரை பற்றியும் இந்த நான் சொல்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன். என்னென்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட், என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த டைமில் அந்த ஸ்ட்ரெஸ்லையும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. என்னை டேரக்டராக ஆகிறதுக்கு, ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அதுக்கு எப்போவே நான் நன்றி கடனாக இருப்பேன் நான். அந்த மாதிரி ராஜேஷ் சார், ஆக்சுவலாக ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ணால் ராஜேஷ் சார் மட்டும்தான் இங்கே இருக்கார் இண்டஸ்ட்ரியில். அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ஆஸ் அ டேரக்டராக, ஆஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃப்ளேவர், ஆஸ் அ ஃபேனாக நான் சொல்கிறேன். சார், பெரிய ஒரு இடம் உங்களுக்காக எப்போவுமே இருக்குது சார். நீங்கள் அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் சார். அதை நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். அதே மாதிரி நானும் சில இடங்களை விட்டுருக்கேன். எம் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும், சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை இந்த படம் ரொம்ப அழகாக பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமாக தோணும் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவி தம்பி, அவனுக்கு எங்கள் குடும்பத்து மேலே ஒன்று பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா, உழைப்பு, தொழில். அது நான் அடித்து சொல்ல முடியும். அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாத்தையும் விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம் சினிமா. அவன் லவ் பண்ணுற ஒரு விஷயம். அது நான் கூட இருந்து 21 வருஷமாக பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். 21 வருஷமாக அவன் ஹீரோவானதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கான். அந்த மரியாதை, அந்த தொழில், அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்றைக்குமே. அதை அவன் ஒழுங்காக செய்கிறனால தான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான், உங்களை மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சிருக்கான். அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்றைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கை இருக்குது. ஆசைப்படுறேன், வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அவன் செய்கிற ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல் நீங்கள் அந்த அன்பை காட்டிகிட்டே இருக்கணும். அண்டு தம்பிக்குனாலே நிறைய நேரம் பெருசாக நானும் பாராட்ட மாட்டேன். சில விஷயங்கள் அப்படியே அமைக்கே வச்சுருப்பேன். அவனுடைய இன்னைக்கு சொல்கிறேன் சந்தோஷமாக, அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நான் இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு அடித்து சொல்ல முடியும். தமிழ் சினிமாவில் டாப் 5 டான்சர்ஸில் அவன் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்கால எப்போவுமே அடித்து சொல்ல முடியனால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ராஜேஷ் சார் அண்ட் சாண்டி மாஸ்டர், ரியல் தேங்க்ஸ் டு யூ ஆல். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாட்டை பார்க்கும்போது. என் தம்பி அப்படி ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மீண்டும் சொல்கிறேன், இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் ஃபிலிமாக வரும். அவ்வளோ அழகான ஒரு ஃப்ளேவர், அவ்வளோகான சந்தோஷம். படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ஒரு பெஸ்ட் பிரதர் அப்படின்னு தெரியும், பட் வந்து உங்களோட தம்பிக்கு நேர்லேயே வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.